டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் அனுப்ப தடை என தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இதுகுறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30-40 மலைகளுக்கு மேலே இங்கேருந்து சுரண்டி அடுத்த பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்திட்டுருக்குறாங்க. அதனால் எங்களோட கட்டுமான தேவைக்காக உள்ள போது அந்த பொருட்கள் விலை கூடுது. அதுபோக இல்லாமல் இயற்கை வளங்களை சுரண்டது ரொம்ப தப்பு. அது இப்போ முதல்வர் அதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அது ரொம்ப நாங்கள் வரவேற்கத்தக்கது. நம்மளுக்கு இல்லாத போது நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? நம்மளுக்கே பற்றாக்குறை இருக்குது. பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம அண்டை மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்மளுக்கு இல்லை, நம்ம வாழ்வாதாரம் இருக்கப்பட்டவங்கன்னா பரவாயில்ல, இல்லாதனால அது நம்மளுக்கு என்ன தேவையோ அது எடுத்துக்கிட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். நம்மளதில் பாதி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் அது நம்ம அது 3 மாதத்துல சரி பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அந்த இது கனிமத்துறை நல்ல விஷயந்தான். என்னங்க நல்ல விஷயந்தான், அருமையான. எந்த முதலமைச்சர் இது வரைக்கும் சொன்னதில்லை. நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்துங்க. நம்ம நாட்டு மண்ணை அடுத்த அண்டை மாநிலத்துக்கு அனுப்புறது கொஞ்சம் அது எனக்கு பிடிக்கல. என்னுடைய கருத்து அதுதான். இயற்கை வளங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டியது. தமிழ்நாடு அரசு இது முற்றிலும் கண்டிக்க வேண்டியது. இந்த மண் அள்ளுறது, சல்லி அள்ளுறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய வன்மைக்குரிய விஷயங்கள். அதெல்லாம் முற்றிலுமாக கண்டிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றத என்னோட குற்று. கொண்டு போகலாம், நமக்கு மிச்சமாக உபரியாக உள்ள நிலங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகலான்ட்டு தான் என்னுடைய குற்று. தமிழக முதல்வர் இன்றைக்கு அதை எடுத்து தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நம்முடைய மாநிலத்துக்கு தேவையான கனிம வளங்களை நமக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது என்பது முறையற்ற செயல் என்று கருதுகிறேன். எனவே இந்த நிலை மாற்றி எத்தனையோ ஆண்டுகளாக நடைபெறாத ஒரு முயற்சியை இன்றைய முதல்வர் எடுத்திருப்பது என்பது மிக பாராட்டுக்குரிய ஒன்று. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுல மக்களுக்கு நல்ல பயன் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒசூரில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே கனிம வளம் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் ரீசெண்டாக ஒரு லோடு 6000 விற்றுட்டு இருந்த லோடு இன்றைக்கி 8000-9000 வரையும் விற்றுட்ருக்காங்க ஒரு சின்ன வண்டியில். அதே இப்போது கட்டுப்பாடு அங்கே போகிறத தடுத்தாங்கன்னா ஒசூரில் மறுபடியும் அந்த விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ மரம் செடி கொடிகளெல்லாம் அழிஞ்சால் இப்போ பறவைகள்னால வாழ முடியாது. பறவைகள்னால வாழ முடியலன்னா மனித இனமே இருக்காது. அப்போ நம்ம அது நல்லதான், அது செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கணும். இது கண்டினியூவாக நல்லா வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். மவுண்டன்ஸ் வெட்டாமல் இருந்து இந்த கல்குவாரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கணும். நல்லா டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது நாட்டுக்கு நல்லது தாங்க, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனால் இது கட்டடம் கட்டுறவங்க ஏழைங்க, மிகவும் ஏழைங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இதனால் நம்மளுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏழைங்கள் விலைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜல்லி மணல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தென்காசியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை புளியரை வழியாக கொல்லத்திற்கு நிறைய லாரிகள் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது இன்றைக்கு காலையிலிருந்து எந்தவித ஒரு லாரியும் இதுவரையும் செல்லவில்லை. ஆகவே இந்த தடையாணை, இந்த கனிம வள கொள்ளை தடையாணையை தமிழக அரசு தொடர்ந்து தடை செய்ய வேண்டும். அதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் என்று கூறிக்கொள்கிறேன். இவ்வளோ நாளாட்டு தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து கனிம வளங்களை வெட்டி பிற மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகாண்டான்னு தடை விதிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது. கனிம வளங்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கும். அந்தந்த தேவைகளுக்கு கனிம வளங்களை அந்தந்த மாநிலங்களிலிருந்து எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.